வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பனாரில் ஈடுபட்ட மேம்பால பணிகள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைப்பு. புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். புதுச்சேரி சட்டசபையில் மும்மொழி கொள்கை விவகாரம். சட்டமன்றத்தில் இருந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு. மும்மொழி கொள்கையை முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரித்தால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா பேச்சு. புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் விடுபட்ட மேம்பால பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள 732 மீட்டர் நீளமுள்ள உப்பனார் பாலத்தின் மீதம் உள்ள வேலையை முடிப்பதற்கும், காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் 29 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் தலைமை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உப்பனாரில் விடுபட்ட மேம்பாலம் அமைக்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பணிகளை முடிவடைந்த பின்பு அதே உப்பனாறு வாய்க்காலில் கடற்கரை வரை பாலம் அமைக்க உள்ளதாக கூறினார். மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டதாகவும், அந்த பணிகளை தொடங்குவதற்கான வேலைகள் டிபிஐஆர் மூலமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாற்று ஏற்பாடுகள் குறித்த கேள்விக்கு, இந்த மேம்பாட்டு வளர்ச்சி பணிகள் முடிந்த பின்பு பாருங்கள் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதிலளித்தார். புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் பேசினார்கள். இறுதியாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், அரசு பொறுப்பேற்ற பிறகு வருமானம் உயர்ந்துள்ளதாகவும், தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளது என்றும், 15ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் குஜராத் செல்கிறார். அங்கு பிரதமரை சந்தித்து கூடுதல் நிதி, கடன் தள்ளுபடி கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார் என்றார். அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்களை நிரப்பி வருவதாகவும், இதுவரை 3,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன என்றும், மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர், 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், தண்ணீரை அதிகம் பயன்படுத்தாத, சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பாட்டிலிங் மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் 5,000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும், 500 கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு வருமானம் கிடைக்கும் என்றார். வெளியில் தவறுதலாக விமர்சனம் செய்கிறார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மதுவிலக்கு என்ற முடிவை எடுக்க முடியுமா? முடியாது என்றும், பூர்ண மதுவிலக்கு என்றால் நான் தான் முதல் ஆதரவு தெரிவிப்பேன் எனவும், ஆனால் அது முடியாது. மதுபான தொழிற்சாலையில் வருவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, புதுச்சேரிக்கு வருமானம் கிடைக்கிறது என குறிப்பிட்டார். அரசு பல சங்கடங்களுக்கும் தடைகளும் இருந்தாலும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் என்ற முதலமைச்சர், அரசின் கோப்புகளை விரைந்து அனுப்ப வேண்டும், எதிர்மறையான சிந்தனையோடு அதிகாரிகள் செயல்படக்கூடாது எனவும் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை விவகாரம் காரணமாக சட்டப்பேரவையிலிருந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று துணைநிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது உறுப்பினர்கள் பேசினர். முதலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசத் தொடங்கினார். அப்போது அவர் மும்மொழி கொள்கையில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். 1969 இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம் ஆகியோர் பேசினர். இதற்கு காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அரை மணி நேரமாக வாக்குவாதம் தொடர உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் நீக்கினார். இறுதியாக கல்வித்துறை அமைச்சரான நமச்சிவாயம், ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான்,
இந்தி எதிர்ப்பு போராட்டம் மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தபோதுதான் நடந்தது என்று குறிப்பிட்டார். மேலும் மும்மொழி கொள்கைதான் மத்திய அரசின் கொள்கை, பாஜகவின் கொள்கை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை வந்துவிட்டது. ஆளுநர் உரையிலேயே இதை குறிப்பிட்டதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். ரத்து செய்ய முடியாத நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றி மாணவர்களை நடுக்கடலில் தத்தளிக்க வைத்துவிட்டு தற்போது நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என திமுக காங்கிரஸ் கட்சிகள் நாடகமாடின. தற்போது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்துவிட்டு தற்போது மாணவர்களை ஏமாற்றி பொய்யான தகவல்களை தெரிவித்து அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு பணியை கடந்த சில நாட்களாக தமிழக திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ஈடுபட்டிருப்பது மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றும் செயலாகும் என்றார். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஆரம்பத்தில் ஆதரித்த திமுக காங்கிரஸ் கட்சியினர் இன்று மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஒரு பொய்யான ஒரு பூச்சாண்டியை எடுத்து கூறி மாணவர்களையும் மாணவர்களின் உணர்வுகளையும் தூண்டிவிட்டு தனது இயலாமையை மூடி மறைத்துள்ளதாகவும், மதுபானம் மொத்த வியாபாரம், போலி மதுபானங்கள் விற்பனை, போலியோ ஹாலோகிராம் மூலம் ஆண்டுக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அமலாக்கத்துறை சார்பில் செய்திகள் வெளிவந்துள்ளதாகவும், அதனை மடைமாற்றம் செய்யவும் மறைக்கவும் தமிழக திமுக அரசு மும்மொழி கொள்கையை முன்வைத்து தவறாக கையாண்டு வருகிறது என்றார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டம் நம் மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும், புதிய தேசிய கல்விக் கொள்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டு தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி வருகின்றதாகவும், புதுச்சேரி தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமான பிரச்சனையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்றத்தில் நாடகமாடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். இதில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை முடிவு என்ன, காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் அதன் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இந்தியை திணித்து காங்கிரஸ் அரசு அதனை விரட்டி அடித்தவர் பேரறிஞர் அண்ணா என்றும், பேரறிஞர் அண்ணா அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியானது இன்று வரை தமிழகத்தில் கால் ஊன்ற முடியவில்லை என்றார். மாணவர்களையும் மக்களையும் முட்டாளாக்கும் செயலில் காங்கிரஸ் திமுக கட்சி ஈடுபட்டு வருவதாகவும், இது முற்றிலுமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், சட்டசபை நேரம் புனிதமான நேரம் எனவும், இந்த நேரங்களில் அந்த நேரத்தையே வீணடித்து சட்டமன்ற கூட்டத்தின் நடவடிக்கையை வீணடிக்கும் செயலில் காங்கிரஸ் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு திமுக கூட்டணி அமைத்துக் கொண்டு மும்மொழியை பற்றி பேசுவது கடைந்து எடுத்த நாடகத்தனமான செயலாகும் என்றார். புதுச்சேரியில் பல பள்ளிகளில் தமிழ் கட்டாயமான பாடம் இல்லை என்றும், தமிழே படிக்காமல் பல மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை தேர்வு எழுதி வருவதாகவும், தமிழ் மொழி மீது இந்த அரசுக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கும் அக்கறை இருந்தால் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு துறையில் பணி வழங்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு நகர பகுதி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பிரதான கழிவுநீர் உப்பனாறு வாய்க்கால் மீது பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டதாகவும், ஆட்சியாளர்களின் மெத்தனம், அதிகாரிகளின் அலட்சியம், ஒப்பந்ததாரர்களின் சுயநலம் இவற்றினால் கூடுதலாக 60 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்டதாகவும், இதில் பெரும்பகுதி ஒப்பந்ததாரர்களுக்கு இழப்பீடு தொகையாக வழங்கப்பட்டது என்றார். தற்போது அரசை எதிர்த்து கூடுதல் பணம் கேட்டு வழக்கிற்கு சென்றுள்ள மதுரையை சேர்ந்த அதே ஒப்பந்ததாரருக்கு சுமார் 30 கோடி அளவில் பணியை முடிக்க மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஒரே பணியில் அரசை எதிர்த்து ஆர்பிட்ரேஷன் முறையில் கூடுதல் தொகை கேட்டு வழக்கு பதிவு செய்துள்ள அதே நபருக்கு மீண்டும் அதே பணியை வழங்குவது இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறையாகும் என்று கூறினார். பேட்டியின் போது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல் ஆகியோர் உடனிருந்தனர். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வெற்றி பெறலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மாணவிகளிடையே உரை நிகழ்த்தினார்.
சிவப்பு நாடா சங்கம் சட்ட ஆலோசனை மையம் சார்பில் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவப்பு நாடா சங்க ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் துறை பேராசிரியருமான முனைவர் சந்திரா, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளும் பிரச்சனைகளும் குறித்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட மேலாளர் ஜெகதீசன் சிறப்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு விளிம்பு விலை மக்கள் குறித்தும் ஆதி திராவிடர் மாணவர்கள் உரிமைகள் மற்றும் சலுகைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். மேலும் மாணவிகள் திட்டமிட்டு குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என நம்பிக்கை அளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கிலத்துறை பேராசிரியரும் சட்ட ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சாந்தி, முனைவர் சுரேஷ், முனைவர் முகாஜி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக 2 லட்சம் ரூபாயை அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் எழுந்தருளியுள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் 50,000 ரூபாயும், அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏழை முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக 25,000 ரூபாயும், அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக 25,000 ரூபாய் என ஒட்டுமொத்தமாக 4 கோவில்களுக்கும் ஒரே நாளில் 2 லட்சம் ரூபாயை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, அதிமுக மீனவரணி இணை செயலாளர் ஐஸ் ரவி என்கிற ராஜவேலு, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர்கள் பன்னீர், ஜெயக்குமார், பாலு, கோபி மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் முத்தையர் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ரணக்களிப்பு மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அகஸ்தியர் கோட்டம் முத்தையர் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்திர காளியம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ மார்க்கண்யம்மன் பிரணவபுரீஸ்வரர் வனவாராகி பிரித்யங்கரா தேவி வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கரகம் புறப்பாடு நடத்தப்பட்டு தீச்சட்டி எடுத்த நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை மற்றும் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை மற்றும் ரணக்களிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி விஜயபாரதி, சுகுந்தன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உழவர்கரை சந்தை அருகே நடைபெற்ற இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன், மூத்த தலைவர் பி.கே. தேவதாஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை கமலா அறக்கட்டளை நிறுவனர் ரமா வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கு அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அணியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மும்மொழி கொள்கையை முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரித்தால் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 4வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசுகையில், பெஞ்சல் புயல் நிவாரணம் ஒன்றிய அரசு கூடுதலாக கொடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு வழங்கிய ரூபாய் 5,000 கூட மாநில அரசுதான் கொடுத்ததாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது கூட ஒன்றிய அரசு அதிக நிவாரணத்தை வழங்காதது ஏன் என்றார். முழுமையாக வீடு இடிந்தவர்களுக்கும் மற்றும் புயலால் பிற பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்கும் கணக்கெடுப்பு நடத்தி இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை. நாங்களும் தினமும் வருவாய்த்துறையை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், மேலும் மும்மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை வெளிப்படையாக தெரிவித்தீர்களா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா, புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதால் மாணவர்களின் வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும், மும்மொழி கொள்கையில் முதலமைச்சருக்கும் உடன்பாடு இல்லை என தெரிவித்தார். இதனால் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தி மொழியை ஆதரிக்கும் புதுச்சேரி அரசின் அராஜகமான போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா, புதுச்சேரியில் திணிக்கப்பட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று ஆணவத்துடன் அமைச்சர் பதிலளித்துள்ளதாகவும், அமைச்சர் ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தி இருப்பதாகவும், இதற்கு 2 அமைச்சர்கள் வக்காலத்து வாங்கி பேசுவதாகவும், இது சட்டமன்ற மரபை மீறும் செயல் என்றார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மக்கள் எல்லாம் ஓரணியில் நின்று எதிர்த்து வருகிறார்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாதிரி தேர்வில் 85% தோல்வி அடைந்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கண்டிப்பாக ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார். ஆனால் புதுச்சேரி அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது. சமர்க்க சிஷா திட்டத்தில் ஒன்றிய அரசு 39 கோடி ரூபாய் அளித்துள்ளது. அதன் மூலம் கல்வி மேம்பாடு எதுவும் நடக்கவில்லை என்றார். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த அரசு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறது என்பதை புதுச்சேரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கும் புதுச்சேரி மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார். பேட்டியின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் உடனிருந்தனர். புசுட்டேரியில் சாலை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நித்யா பேக்கேஜிங் சார்பில் 3வது வருடமாக அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருக்காஞ்சியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி திருக்கோவிலில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இந்தியன் லாரி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு 24வது வருடமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர். இதில் தயங்கி தள்ளி நின்ற துப்புரவு பணியாளர்களை பெண் எஸ்பி அருகில் வரவழைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதால் அவர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். காரைக்காலில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு சமூக ஆர்வலர் நடத்திய இறைவி 2025 விழாவில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 700க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் அருகே முன்னாள் எம்எல்ஏ SV சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.